இப்போ மக்கள் மத்தியில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டாங்க, இனிமேல் யாரும் பொது இடத்துல விலங்குகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, சட்டம் போடுறதுக்குன்னு தனி அமைப்பு இருக்குது, நீதிக்குன்னு தனி அமைப்பு இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்குது. சட்டத்தை யாருன்னா பார்லிமெண்ட்டில் தான் ஏற்ற முடியும். அந்த சட்டம் சரியாக இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கறது தான் நீதிமன்றத்தோட வேலை. அவங்களாலாம் புதுசாலாம் ஒரு சட்டத்தை போட முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா, இது ஏபிசி ரூல் 2001 எப்பயோ அந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் அப்பயே சொன்னப்பட்டது தான் இது. விலங்குகளுக்கு பொது இடத்துல உணவளிக்க ஒரு இடத்தை உள்ளாட்சி நிர்வாகங்கள் ஒதுக்கி வைக்கணும், அதுக்கான அறிவிப்புகளை முறையாக வெளியிடணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு அறிவிக்கும் எதுவும் செய்யலை, இது சம்மந்தமாக எதுவுமே செய்யலை. அதனால தான் அந்த மக்கள்லாம் விலங்குகளுக்கு உணவளிச்சிட்டு வராங்க. அவங்க ஒரு இடத்த ஏற்படுத்தியிருந்தால் அது இந்நேரம் எப்பயோ சரியாக இருக்கும். அதனால் புதுசாக இப்போது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு சட்டம் போட்டுட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் பழைய சட்டம், புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை என்னென்னா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, நோ மேன் அபோவ் லா. நீங்கள் அரசு துறையில் எவ்வளோ பெரிய அதிகாரி எவனாக இருந்துட்டு போங்க, ஆனால் உங்களால் சட்டத்தை மீறிலாம் எதுவும் செயல்படுத்த முடியாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். சட்டம் என்னவோ அதை தான் உங்களால் பின்பற்ற முடியும். சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடைமட்ட அதிகாரிகள்லாம் இருக்காங்களா அரசு துறையில், அவங்களுக்கெல்லாம் இந்த ஜிஓ காப்பிலாம் பார்க்குறதுக்கு இல்லை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஜிஓ காப்பி யாருன்னா நியூஸ் சேனலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இதை வச்சு தான் இவங்க கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு அந்த நியூஸ் சேனல்காரன் இந்த வாட்ஸ்அப்பில் பொய்யான செய்தி பரப்புறவங்களாம் நாளைக்கு உங்களுக்கு நிற்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் ஜிஓ என்னன்றதை தெளிவாக பாருங்கள். எல்லாத்தையும் கேட்காதீங்க, எங்கே காட்டுன்னு கேட்காதீங்க. ஒரு சிக்கலான சூழ்நிலை வருதா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது ஜிஓ காப்பியை நீங்கள் வாங்கி வச்சுங்க. உடனே நியூஸ் சேனல் எடுத்து காட்டாதீங்க. பெரும்பாலும் நியூஸ் சேனலில் போடுறது அத்தனையும் பொய் தான். இன்னும் குறிப்பாக இந்த விலங்கு நலன் சார்ந்த விஷயத்தில் போடுற அனைத்து நியூஸும் பொய் தான். அதை நம்பிட்டு போய் மாட்டிக்காதீங்க. நாளைக்கு நியூஸ் சேனல்காரன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நாளைக்கு நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் தான் பதில் சொல்லணும், உங்களுக்கு தான் பிரச்சனை சட்டத்தின் முன். அதுதான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதாவது மீண்டும் அதே ஏபிசி ரூல் 2001 படி அப்போ என்ன சட்டம் போட்டாங்களோ அதை அமல்படுத்துங்க. இது ஒன்றும் புதுசாக போட்ட சட்டம் கிடையாது. இது விலங்குகளுக்கு உணவளிங்க.